பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் மார்கழி மாதம். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமயாகி நானும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம். மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான். ஒசந்த மாதம், தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம். அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில், வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா? மோட்சத்தில் இடம் உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட 29 நாள் வருது. இந்த 29 நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்தால 4லேருந்து 6 வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 எழுந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திருவம்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். சாமி என்ன சாமி எடுத்த விட்டே மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்கிறீங்களே அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோட்சத்துக்கு. நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம். அப்போ இந்த 4 to 6 எழுந்திரிச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது. அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம், தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம், அதனால் பீட மாதம், அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும். அதெல்லாம் கிடையாது. மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம். அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம். தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையும் அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ, முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/12/2024 மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது 13/1/2025 மார்கழி மாதம் முடியுது. அப்போ சற்றேறக்குறைய 29 நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள், அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு, விசேஷமான நாட்கள் உண்டு. அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை. எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும் பொழுது தனுர் மாத பூஜைகள் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்யறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க. எப்பொழுதுமே இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 17/12/2024 வாழ்ந்த கண்ணுக்கு நேர வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி. அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க 145வது ஜெயந்தி விழா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள். நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை. அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/12/2020 தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி. அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2/1/2025 ஸ்ரவண விரதம். ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/1/2025
வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நாள். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சா சொர்க்க வாசல் திறந்து அந்த சொர்க்க வாசலை கண்டுட்டு எம்பெருமானை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா, ஆனந்தமான ஆண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/1/2025 ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/1/2025 ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சக்ஷேத்திரம் இருக்குது. அந்த பஞ்சக்ஷேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது. அந்த திரையை விலக்கி எம்பெருமான் ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள். அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர். உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். அந்த ஈசனுடைய நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர். அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாமி, இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். போகி பண்டிகை அப்படின்னா என்னன்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள். அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது, வரிசையாக வருது, அது தை மாதத்தில் வருது. அப்போ 1/1/2025 இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா? ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம். தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த மாதம் பார்த்தலையானால் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்தலையானால் பொதுவாகவே மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்திற்காக சிறு கடன்கள் வாங்கக்கூடிய பெரு கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அஷ்டமத்து சனி வேறு ஓடின்னு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு பழக்கத்திற்கும் ஆளாகாமல் இருக்கிறதும் நல்லது. வேலையில் மாற்றங்கள் வரும் நிச்சயமாக. அதை தவிர பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதி ராசியிலேயே இருக்கார். இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதனால் என்ன அப்படின்னா நீச்சப்பட்ட செவ்வாய் பகவான் இருந்தாலும் அவர் வக்ரகதி அடையிறது பெரிய விசேஷம். அதனால் 5, 10 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்து வக்கர நீச்சம் பெறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர பொது தொழிலில் ஒரு பெரிய மாற்றமும், வேலையில் ஒரு பெரிய மாற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்பும், பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ஆனால் பணம் சிறு கடன்கள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த முயற்சிகள் மூலியமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் அப் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் அதிபதியே
உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறாரு ஒரு செவ்வாய். அதனால் சற்று உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து கர்மகாரகன்னு சொல்லுவாள். அதை தவிர கர்மஸ்தான அதிபதி கர்மகாரகனை பார்க்குறது அந்த அளவு வசதி கிடையாது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆனால் இந்த மாதம் பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றார். அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதாவது 4ஆம் இடத்தின் அதிபதி சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சற்று உடல்நிலை பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கணும். பண வரவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு பார்த்தாலேயானால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு திடீர் வெளிநாடு பிரயாணம், குடும்பத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா அரியரசர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. கடகம் அப்படின்னாலே உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்றது ராசி. சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் நல்லா இருந்தாச்சுனாக்களே ஒரு ராசியிலே ஒரு ராசி கட்டத்திலே நல்லா இருந்தாச்சு அப்படின்னாலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் கடகராசி சேர்ந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானோட வீட்டில் சுக்கிர பகவான் நட்பு நிலை பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு எதனால் தட்டிப்போகுது என்ன தட்டிப்போகுதுன்னு தெரியாத இருந்த அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் கண்டிப்பாக நம்பிக்கையான பார்ட்னர் கிடைப்பாங்க, நம்பிக்கையான லைஃப் பார்ட்னரும் கிடைப்பாங்க, நம்பிக்கையான தொழில் பார்ட்னரும் கிடைப்பாங்க. ராசிநாதன் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிறார். ராசியில் இருக்கிற செவ்வாயானவர் நீச்சமடைஞ்சு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஒரு சில சிக்கல்கள் எழுமே தவிர மற்றபடி லைஃபுக்கு நல்லா இருக்குமா, லைஃபுக்கு நல்லா இருக்கும். சரி, இதை தவிர இப்போ அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்க 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிற பகவான் கேது பகவான் இருக்கார். நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயும் சரி இவங்களாலேயும் சரி தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதாவது மிஸ்கம்யூனிகேஷன். அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் டிபேட் செய்கிறத தவிர்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்த்தாலும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே போல் 5ஆம் இடத்துல உள்ள புத பகவானானவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நல்லபடியாக வலுப்படுறதுனாலய அந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிக இனிமையாக இருக்குமா, மிக இனிமையாக இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குமா, நிறையா இருக்கும். அந்த கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுமா, தடைகள் விலகும். இதை தவிர இந்த கடகராசி சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பேர் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா, வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் 8ஆம் இடத்துல உள்ள சனி பகவான், 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டமம். ஏற்கனவே கடந்த 1/1/2024 அவதிப்பட்டு இருக்கிற கடகராசி அன்பர்கள், சந்திரனுக்கு சனி பகை பெற்ற அன்பர்கள் எப்பொழுதுமே சிக்கல்கள் இருந்தாங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவானானவர் நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சு தன்னுடைய 8ஆம் பார்வையை பார்க்கறதுனால மேலும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அடிவயிறு உபாதை, பிறப்புறுப்பு பின்னுறுப்பு இந்த இடங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுத்தளவுக்கு யூரின் இது பண்ணுறதை பொது கழிப்பிடத்தை தவிர்ப்பது சிறந்தது. வெளியில் உள்ள உணவுகளை வாங்கி சாப்பிட்றதும் தவிர்ப்பது நல்லது. உஷ்ண தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுத்தளவுக்கு இந்த தண்ணியில் பொறுத்தளவுக்கு நல்ல தண்ணியாக பார்த்து வாங்கி குடித்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா, பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். 9ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு, 9ஆம் இடம் அப்படின்றது நமக்கு புகழ் கிடைக்கக்கூடிய இடம். புகழ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு யாருக்குமே எல்லாருக்குமே புகழ்ன்றது ஒரு ஆசை இருக்கும். புகழுக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது. அப்படியேற்பட்ட புகழ் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குமா, கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குருவோடைய இருக்கிறாரு. அவர் கோதண்ட ராகுவாக இருப்பார். ஒரு சில பேருக்கு பணத்தினால் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய செய்கைகளால் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தான் செய்கின்ற சமுதாய சேவையினாலேயும்
புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது. இதை தவிர 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாகப்பட்டது சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதற்கு பெயர் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பேருது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். அப்படியேற்பட்ட சந்திராஷ்டம தினங்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னைக்கு வருது. அதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் வெளியில் வருவோம் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது, அந்த திசைகள் நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த திசைகள் நல்லா இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே அந்த திசை என்ன திசையோ அந்த திசைக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்துக்கு அந்த கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறதும் தீபம் ஏற்றி வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் இந்த மாதத்திலரை. ரெண்டாவது இது தனுர் மாதம். அந்த தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால எல்லா தினங்களுமே இந்த தனுர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்குமே காலையில் 4 to 6 பிரம்மமுகூர்த்த நேரத்தில் போய் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களில் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து அன்னைக்கு வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மன கிளேசத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதாவது எந்த ஒரு முடிவையும் சரியான முடிவாக எடுக்க முடியாத சூழ்நிலையை தரக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது தெரியாமல் ஒரு முடிவை, அதாவது இப்போ தோன்றது நல்லதாக தோணும், ஆனால் அது பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பின்னாடி அதனால் தொல்லைகள் வரும். அப்போ அதுக்காக இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள்னு சொன்னால் 3/1/2025 வெள்ளிக்கிழமை 11:58 பகல் 11:58 முதல் 4/1/2025 சனிக்கிழமை 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதில் அன்னைக்கு 3 மணி 14 நிமிஷம் வரைக்கும் இந்த 2.25 நாட்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரயாணங்கள் செய்யக்கூடாது, புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம், ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இந்த புதிய முயற்சிகளையும் இந்த பிரயாணத்தையும் தவிர்த்தால் அதனால் பின் விளைவுகள் வராமல் நமக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யுங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தேனால் அஷ்டமத்து சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இந்த மாதத்தில், அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தேன்னா நல்ல மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றங்கள் அப்படின்னா, புதிய கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது ஜனவரி மாதத்தில் பார்த்தேனால் ஜனவரி 1ஆம் தேதி 30ஆம் தேதி 30/12/2024 மேலே சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனை செவ்வாய் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஆனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். 5/10 அதிபதி நீச்சம் பெற்றாலும் வக்கரம் பெற்றிருப்பது பெரிய விசேஷம். அதன் மூலியமாக புதிய தொழிலமையும், தொழிலில் மாறுதல் வரும், புதிய வேலை கிடைக்கக்கூடும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஏற்றம் கிடைத்த வேலையில் பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும், இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றியை சுவைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக பண வரவு வரக்கூடிய, சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு வக்ரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிற மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் வரவேற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதின்றவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இந்த முதல் 15 நாளில் பார்த்தேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். மார்கழி 15 தேதி வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தேனால் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உடல்நிலையிலையும் பணவரவிலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.